3, 2, 1, start. Hey guys, welcome to Grace Frequencies. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, ஸோ தம்ப்நெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோன்றது. லைக் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஜில் வந்து நான் ஒரு கொஷின் போட்டிருந்தேன், காட்ஸ் வில்னா என்னன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருத்தரோட ஆன்சர்ஸும் சொல்லப்போனால் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து டைட்டில் படி காட்ஸ் வில்லை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் நம்ம மத்தியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசியா பிளாந்தோ பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் சேவியர் நம்ம மத்தியில் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, காட்ஸ் வில்லை பற்றி நம்மளை விட பாஸ்டருக்கு நிறைய தெரியும். சின்ஸ் நம்மளோட வயசை விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கர்த்தருக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவரோட பைபிள் நாலேஜை வந்து நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி அவர் ஷேர் பண்ண இருக்கிறாரு. ஓகே பாஸ்டர், காட்ஸ் வில் பற்றி ஆக்சுவலாக நம்ம ஜென்ரேஷன் வந்து சொல்லப்போனால் வந்து அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. காட்ஸ் வில்ல நடக்கணும், காட்ஸ் வில் பற்றி நிறைய வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் படி நான் வச்சு பேசுகிறேன். ஆனால் வந்து பிப்ளிக்கலாக காட்ஸ் வில் அப்படின்னா இதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு இருக்கும்ல, அதை எங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. சுருக்கமாக சொல்லப்போனால் தேவனுடைய சித்தம் என்ன என்று அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டால், தேவனுடைய இருதயத்துக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் ஏற்றபடி நடக்கிற வாழ்க்கை, அதாவது அவருடைய இருதயத்தில் உள்ளது என்னது என்று சொல்லி அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நம்ம செய்கிறது தான் தேவ சித்தம். ஓகே பாஸ்டர், ஸோ இப்போது அவரோட இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டெஃபினிஷனுக்கு வந்து எங்களுக்கு சில பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. தேவ சித்தம் என்று சொல்லி பரவலாக பார்க்கும்போது எல்லா மனுஷரை குறித்தும் தேவன் கொண்டிருக்கிற ஒரு காமன் வில், பொதுவான ஒரு தேவ சித்தம்னு ஒன்று இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷனை குறித்த தேவ சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் அவரால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களை குறித்த ஒரு தேவ சித்தம்னு ஒன்று இருக்கிறது. இதை வந்து பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது பிப்ளிக்கலாக வந்து காட்ஸ் வில் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் பைபிள் ரெஃபரன்சஸோடு கேட்குறேன். அப்போ தான் பிப்ளிக்கலாக பார்க்க போனால் நான் சொன்ன இந்த 3 டாப்பிக்லேயும் தேவனுடைய சித்தம் என்னதென்று பைபிளில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பொதுவாக எல்லா மனுஷரை குறித்தும் தேவன் கொண்டு இருக்கிற சித்தம் என்னன்னு கேட்குறீங்களா, அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம்னா என்னன்னு கேட்குறீங்களா, அல்லது தேவனுடைய சபை தம்முடைய சொந்த ஜனங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே பாஸ்டர், அதாவது காட்ஸ் வில்குள்ளே இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நீங்கள் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. ஓகே பாஸ்டர், இன்றைக்கி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கான கடவுளோட சித்தம் என்னன்றதை பற்றி நம்ம பேச. ஒரு தனிப்பட்ட நபருக்கான தேவனுடைய சித்தம் என்னன்றதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ என்ன குறித்த ஒரு தேவனுடைய சித்தம் என்னன்னு நான் அறிந்து கொள்ளணும்னா, முதலாவது நான் என்ன பண்ணணும்னா ரட்சிக்கப்படணும். ஓகே, நான் ரட்சிக்கப்படணும். முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும். அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்த பிறகு அவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணணும், அதை அறிந்து கொள்ளணும். பாஸ்டர், தேவனை அறிகிற அறிவுனா என்னது பாஸ்டர்? தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லும்போது அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜீவனாய், நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவரை பற்றிய அறிவு தான்
மனுஷனுக்கு நித்திய ஜீவன். ஸோ அவரை பற்றி நாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் அறிந்து கொண்டே ஆகணும். அவரை பற்றி அறிய தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு விடுதலை வருது, ரட்சிப்பு வருது. ஸோ தேவனை பற்றிய அறிவு ஒருவேளை இந்த உலகத்துக்கு ஒரு பைத்தியமாக இருக்கலாம். உலக ஞானம் தான் தேவனை அறிகிற அறிவுக்கு அது ரொம்ப தடையாக இருக்கிறது. ஸோ இந்த உலக ஞானத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பிப்ளிக்கலாக பைபிளுக்குள்ளே உள்ளே வரணும், பைபிளை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமாம், தேவனை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது, வேதத்தை படித்தா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பர்சனலாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆமாம், ஏனென்றால் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் பெற்றிருந்தால் அந்த அனாயிண்டிங் மூலமாகத்தான் நாம் தேவனை அறிய முடியும், அவர்கிட்ட நெருங்கி சேர முடியும். ஸோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக அதை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது சில பேர் நினைக்கிறாங்க முதலாம் நூற்றாண்டோட முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், கிரியைகள், அந்த அபிஷேகம் எல்லாம் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம அவரோடு ஒப்புரவாக்குகிறவர், அவர்கிட்ட நெருங்கி கொண்டு போய் சேர்க்கிறவர், அவரை பற்றி அறிந்து கொள்ள உதவி செய்கிறவர். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் பாஸ்டர். இப்போ நான் கடவுளோட சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவையா பாஸ்டர்? தேவ சித்தத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. வேதத்தை படிக்கிறதன் மூலமாக, வேதத்தின் மூலமாகவும் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ரெண்டாவது, ஜெபிப்பதன் மூலமாக, பை ப்ரேயர், ஜெபிக்கிறதன் மூலமாக, ஜெபத்தின் மூலமாகவும் தேவன் என்ன பண்ணுவார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளான மனுஷன் உள் உணர்வுகள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்ததாக, தம்முடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் மூலமாக அல்லது மெசேஜ், தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இப்படியாக பல வழிகளிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஓகே பாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மெசேஜ் மூலமாக தேவனுடைய சித்தம் வெளிப்படும், நம்ம ஜெபம் பண்ணும்போது வெளிப்படும், பைபிள் வாசிக்கும் போது வெளிப்படும், அப்புறம் உள்ளான மனுஷனோட உணர்வுன்னு சொன்னீங்கல்ல பாஸ்டர். ஆமாம். இப்போ இப்போ எனக்கு இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அதில் எனக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நான் செய்யணுமா செய்ய வேணாமான்னு சொல்லிட்டு அவரோட சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு தோணுது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நான் கர்த்தரோட சித்தத்தை அந்த விஷயத்துக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதலாவது நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அருமையான பைபிள் வேர்டு இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இந்த வசனத்தில் இப்படியா இருக்கிறது, நான் வாசித்து காட்டுகிறேன். பன்னிரெண்டாம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினால மறுரூபமாகுங்கள். இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனால
மறுரூபமாக வேண்டும். மனம் வந்து என்ன செய்யணும்னா புதிதாக வேண்டும். அது எப்படி புதிதாகும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ முதலாவது இந்த உலகத்தை விட்டு வெளியில் வரணும். உலகத்தை விட்டு வெளியில் வரணும்னா அவருடைய சொந்த ஜனமாக அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். உலகத்தாரை போல வாழாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நாம் உலகத்தை விட்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இங்கே நாம் பார்க்குறோம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து எப்பொழுதுமே அது நன்மையானதாக இருக்கும். நன்மையான, நம்முடைய நன்மைக்காகத்தான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்வது தான் அவருக்கு பிரியம். ஆகவே எப்பொழுதுமே தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவங்க. அவருக்கு பிரியமான சித்தம். இப்போ நமக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குது, அது வந்து தேவனுடைய சித்தமானு எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? என்னுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றா இருக்குதா? இப்போ என்னுடைய மைண்டு வந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரே லைனில் வந்துச்சுன்னா நாம் என்ன செய்ய முடியும்? இது தேவனுடைய சித்தம் தான் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். அந்த உலகத்திலிருந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே, ஆவிக்குள்ளே நம்முடைய மனசு வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வரணும். இப்படி வந்த பிறகு தான் நாம் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய அந்த சித்தத்தை பகுத்து அறிய முடியும். இது தேவனுடைய சித்தம் தானா இல்லையா என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும்? அதை பகுத்து அறிய முடியும். அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். உலகத்தில் இருந்துக்கிட்டே இது தேவ சித்தமா என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ நம்மளுடைய மனசு வந்து எப்போ உலகத்திலிருந்து விடுபட்டு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே, ஆவிக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையுதோ, அந்த மறுரூபம் ஆகுதோ, அந்த நிலையில தான் நாம் நம்முடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றா, அல்லது தேவ சித்தம் தான் நான் செய்கிறேனா, இது தேவனுக்கு பிரியமானதா என்பதை நம்மால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சூப்பர் பாஸ்டர். அடுத்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடவுளோட சித்தத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய புரிச்சு சொன்னீங்க. நம்ம ரோமர் 12 அதிகாரத்துலேயும் நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி கடவுளோட சித்தம், தேவனுடைய சித்தத்தை நான் ஏன் அறிஞ்சிக்கணும்? கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஓகே. 1 யோவான் 2:17 நம்ம வாசிக்கிறோம், உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். நம்ம பார்க்குற இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் தேவனுடைய சித்தம் நம்ம செய்யணும். தேவ சித்தம் செய்து பிழைப்பது தான் நமக்கு இட்டர்னல் லைஃப்குள்ளே நம்மளை கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இல்லைனா இந்த உலகத்தில் நம்முடைய சுய சித்தம் செய்து நாம் பிழைக்கும்போது இந்த உலகத்தின் அழிவோடு நம்மளுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். ஓகே பாஸ்டர். ஸோ இப்போ வந்து நான் வந்து உலகத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நான் கர்த்தரோட சித்தத்தின்படி வாழ்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல பாஸ்டர். லைக் இப்போ வந்து நான் கடவுளோட சித்தத்தின்படி நடக்கிறேன்னா ஐம் ஷுர் எனக்கு இட்டர்னல் லைஃப் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து கடவுளோட சித்தத்தில் நடக்கிறன்றது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ்ன்னு எனக்கு தோணல பாஸ்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? ஒரு தனிப்பட்ட
மனிதனுடைய தன்னுடைய சொந்த முயற்சினால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியாது, தேவ சித்தத்தின்படி நடக்க முடியாது. பட் தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கிறதுக்கு தான் நமக்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறார், நமக்கு துணையாளரை கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, தேவ சித்தம் செய்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். தேவ சித்தம் செய்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். தேவனே என்ன செய்கிறார்னா, நம்மளை தேவ சித்தம் செய்கிறதுக்கு நம்மளை உருவாக்குகிறார் என்று சொல்லலாம். உருவாக்குகிறார். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்குது. எரேமியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்கிறாரு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படின்றார். அங்கு நான் என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசி எழுந்து குயவன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கு குயவன் களிமண்ணை நல்லா மிதித்து களிமண்ணை எடுத்து ஒரு மண்பாண்டம் செய்கிறாரு. மண்பாண்டம் செய்யும்போது அந்த குயவன் கையிலே அந்த மண்பாண்டம் கெட்டு போகுது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த மண்ணை எடுத்து மறுபடியும் அதை பிசைஞ்சு சரி பண்ணி அது வேறு பாண்டமாக வணைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் பார்க்கும்போது முதலாவது ஒரு மண்பாண்டத்தை வணைகிற ஒரு குயவன் என்ன பாண்டத்தை வணைவான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது அந்த குயவனுக்கு தான் தெரியும். அவ குயவனுடைய மனசுல தான் என்ன இருக்குது, இந்த பாண்டம் இப்படி உருவாகும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறது. ஸோ அவர் என்ன ஒரு பாண்டமாக செய்யணும்னு விரும்புகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாருன்னா, அவர் கைகளினால் அந்த மண்ணை ஷேப் கொடுத்து உருவாக்குறார். கொஞ்சம் தண்ணி போட வேண்டிய இடத்துல தண்ணி போடுறாரு, கொஞ்சம் அழுத்த வேண்டிய இடத்துல அழுத்துறாரு. அப்படியே அதை என்ன பண்ணுறாரு, நல்லா ஷேப் பண்ணி கொண்டு போகிறார் இல்லையா? அப்போது தேவன் அவருடைய சித்தம் என்னவோ அதுக்கேற்றபடி அவர்தான் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். அவர் உருவாக்கும் போது அந்த குயவனுக்கு ஏற்றபடி இந்த மண் என்ன செய்யணும், வளைந்து நல்லா. அது வளைந்து கொடுக்காம போச்சுன்னா குயவன் கையிலேயே அது சில நேரங்களில் அது கெட்டு போகக்கூடியதா இருக்கு. அப்படிதான் இந்த குயவன் கையில் அந்த களிமண் கெட்டு போச்சான். ஆனாலும் குயவன் என்ன செய்கிறார், அந்த மண்ணை விட்டுடல, அந்த மண்ணு மேலே இறக்கம் வைக்கிறார் பாருங்க. அதை தூக்கி போடாமல் அதை எடுத்து வேறே பாண்டமாக, சரி நான் மனசில் இப்படி நினச்சேன் அப்படி நீ உருவாக உன்னை வளைந்து கொடுக்கல, வேற பாண்டமாக உன்னை செய்கிறேன், வேற எதுக்குன்னா நீ யூஸ் பண்ணணும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற பாண்டமாக உருவாக்குறார். இப்படி தான் சில நேரங்களில் தேவஜனங்களாகி நாம் கூட அவருடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படுவதற்கு நம்மளை வளைந்து கொடுக்காம எதிர்த்து நிற்கும்போது அவருடைய கையில் நம்ம நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அவருடைய சித்தம் நிறைவேறாமல் போகுது. இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை எப்படி ஆகிலும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாண்டமாக அவர் வடிவமைக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குயவன் செய்தது போல நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யக்கூடாதா அப்படின்றார். அதனால் ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். அவருடைய சித்தத்தின்படி நம்ம வளைந்து கொடுக்காவிட்டாலும் அவர் நம்மளை தூக்கி போடாமல் என்ன செய்கிறாரு, அவருடைய சித்தத்தை மாத்துறாரு. ஆமாம், எப்படியாகிலும் சரி இப்படி நீ உதவலையா, சரி அப்படியாவது உதவு அப்படின்னு சொல்லிட்டு வேற பாண்டமாவது உருவாக்க விரும்புகிறார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வளைந்து கொடுக்கணும். அப்போ தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அவர் தான் என்ன செய்யணும், நம்மளை அவருடைய சித்தத்தின்படி வடிவமைக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, தேவ சித்தம் அறிஞ்சிக்கிட்டோமா, முழுமையா உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தது போல
இயேசுநாதர் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்தை நம்ம கேட்கணும் முதல்ல. ஆண்டவரே, இப்போ சவுல் கூட என்ன செய்கிறாரு? இயேசுவால் சந்திக்கப்படுறாரு. சந்திக்கப்படும் போது கீழே விழுறாரு. கண்கள் குருடா போகுது. உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல கேட்குறார், நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? இவர் ஆண்டவர் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் யாருன்னு பேர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்றார். அடுத்த கேள்வி என்ன கேட்குறார்? ஒன்றுமே பேசலை. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே ஒப்பு கொடுத்துட்டார். ஆமாம், அந்த ஸ்பாட்டில் பாருங்க, அப்படியே ஒப்பு கொடுத்தார். அடுத்தது இவர் இயேசு தான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவ்வளோ நாள் இவரை தான் நம்ம துன்பப்படுத்திட்டு இவருடைய ஜனங்களை தான் நம்ம அடித்து சிறையில் போட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே அவர்கிட்ட அவர் என்னை என்கவுண்டர் பண்ணிட்டாரு, என்னை சுற்றி வளைச்சிட்டாரு. இனிமே எஸ்கேப் ஆக முடியாது. அவர் என்னை தெரிந்து கொண்டார். இனிமே நான் என்ன செய்யணும்? இது வரைக்கும் எனக்கு பிரியமாக வாழ்ந்தேன், யூதர்களுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறேன், பிரதான ஆசாரியர்களுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறேன். இப்போ நான் அவர் என்னை பிடிச்சிட்டாரு அவருடைய சித்தம் செய்வதற்காக. இனிமே அவருடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறேன். அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கணும். சூப்பர் பாஸ்டர். நீங்கள் இப்போது குயவன் அவரோட சித்தத்தின்படி வணையிறாரு. ஆனால் அது அவருடைய கையிலே கெட்டு போகுது. அதனால தன்னோட சித்தத்தை மாற்றி வேற பாத்திரமா அது வணையிறாருன்னு சொல்றீங்க. எனக்கு இது நீங்கள் இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் மைண்டில் வருது. என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அவரோட சித்தத்தின்படி அந்த அந்த மண் ஒப்பு கொடுக்காததுனால அவரோட சித்தத்தை மாற்றுறாரு. மாற்றும் போது அதை எப்படியோ தன்னை வணைஞ்சு கொடுத்து அது அந்த பாத்திரமாக மாறிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும்ல பாஸ்டர். இப்போ கர்த்தரோட சித்தத்தை அவர் எவ்வளோதான் இறக்கப்பட்டு எனக்காக மாற்றுறேன், இப்படி நீ எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் சில பேர் தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்களே பாஸ்டர். அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அங்கே கர்த்தரோட சித்தமே நடக்காது அப்படின்ற அந்த மொமெண்ட் வரும்போது என்ன நடக்கும் பாஸ்டர்? இப்போ தேவனுடைய சித்தத்துக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இங்கே பார்த்தீங்கன்னா சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவர் என்ன நினைச்சாரு? இந்த சவுலை கொண்டு நான் என்ன செய்யலாம், நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் இந்த சவுல் தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றலை. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான முழுமையாக கீழ்ப்படியில, முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனபடினால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன்னை விட்டு எடுத்து போடுறாரு. அவன் அவனுடைய அழைப்பை இழந்து போகிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த மேன்மையை இழந்து போகிறான், அந்த பதவியை இழந்து போகிறான். எதுக்காக தேவன் அவனை உயர்த்தி இந்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகுது. அவனுக்கு தேவ சித்தம் அறிவிக்கப்பட்டது, இதைத்தான் நீ செய்யணும், இதுக்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தோம். அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய சுய சித்தத்தை கொண்டாந்து உள்ள நுழைக்கிறான் இல்லையா, தன்னுடைய விருப்பத்தை கொண்டாந்து நுழைக்கிறான். இப்படி இருக்கும்போது கர்த்தர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இராதபடிக்கு அவனை கீழே தள்ளுறார். கீழே தள்ளிட்டு தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற, தம்முடைய உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சி அந்த மனுஷன் தான் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை
கொண்டு வந்து நிறுத்துறார். ஆகவே தேவ சித்தம் இதுதான் என்று அறிந்தும் அதற்காக அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில தேவன் நம்மளை வைத்திருக்கும் போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனால் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து அங்கிருந்து அகற்றி போட்டுருவார். ஏன்னா அவருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படாது, அவருடைய சித்தம் நிறைவேறாமல் போகுது. எதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகுது பார்த்தீங்கன்னா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஆண்டவர் ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டா மறுபடியும் வந்து அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரா பாஸ்டர்? நல்ல கேள்வி. அதாவது நிச்சயமாக சான்ஸ் கொடுப்பார் தான். ஆமாம், நம்முடைய தேவன் நிச்சயமாக சான்ஸ் கொடுப்பார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாரு அவங்க வாழ்க்கையில். ஆனாலும் கடைசியாக ஆண்டவர் இயேசுவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கல, அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் அவங்கள வெறுத்துட்டாரா, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் அவருடைய மனசில் இன்னும் தம்முடைய சொந்த ஜனங்களை குறித்தான அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அவங்கள வெறுத்தில்லை. நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு காலம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள மீதியாக இருக்கிற ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும் என்று வேதத்தில் இருக்குது. அதனால் ஆண்டவர் எப்போ கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பார். ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். ஆமாம், இரக்கமுள்ள தேவன். அந்த சான்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா உண்டு. சூப்பர் பாஸ்டர். இப்போ வந்து இப்போ கர்த்தர் நமக்கு வந்து இப்போது எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் எனக்குன்னு ஒரு வச்ச சித்தத்தில் அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை வந்து அதே மாதிரி மகிமை எனக்கு வந்து எனக்கு கொடுக்குற செகண்ட் சான்ஸ்லையும் கிடைக்குமா, இல்லை வந்து இது நல்ல கேள்வி தான். அதாவது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சில பாத்திரங்களில் நம்ம வீட்டில் பாத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, எத்தனையோ பாத்திரங்கள். எல்லா பாத்திரமும் எல்லா காரியத்துக்கும் எடுத்து பயன்படுத்துவதில்லை. சில பாத்திரங்கள் ஒரு கனமான காரியத்துக்கும், சில பாத்திரம் கனவீனமான காரியத்துக்கும் எடுத்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு எழுதப்பட்டு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறும்போது கர்த்தர் முழுமையாக மகிமைப்படுவார். நிச்சயமாக நாம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக, ஒரு மகிமையின் பாத்திரமாக இருப்போம் இல்லையா. பாத்திரத்துக்கு பாத்திரம் எப்படி இருக்குது, எல்லா பாத்திரம் ஒரே மாதிரி காரியத்துக்காக பயன்படுவது இல்லை. அதனால் நாம் எப்படின்னா, கர்த்தர் நம்மளை வந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வளைந்து கொடுக்காத பட்சத்தில் தேவன் நமக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நாம் மறுபடியும் நம்ம எழுந்திருக்கிறோம், மறுபடியும் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மளை வணைந்து நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாரு. ஆனால் அந்த மகிமை அது குறைவாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அவருடைய மனசில் முதல்ல அவர் என்ன நம்மளை எப்படி உருவாக்கணும்னு நினைச்சார், அந்த மாதிரி நம்ம உருவாக்கப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் போயிட்டோம், வளைந்து கொடுக்காமல் போயிட்டோம் இல்லையா. அதனால் 2வது முறையும் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும்போது நம்ம வேற பாண்டமாக தான் உருவாக்கப்படும். அதனால் மகிமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே பாஸ்டர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, கர்த்தரோட சித்தத்தில் நான் நடக்கிறேன்னா ஆப்வியஸாக வந்து நிறைய பாடுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் தான். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பரலோக ராஜ்யம் உறுதியாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நான் தேவ சித்தத்தின்படி நடக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதங்கள் என்னென்ன பாஸ்டர்? தேவ சித்தத்தின்படி படைக்கிற மனுஷன்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதத்தில் இருக்குது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்
என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. ஸோ இப்போ தேவ சித்தம் செய்கிறதுனால நம் மூலமாக தேவன் மகிமைப்படுறாரு. தேவ சித்தம் நம்ம செய்கிறதுனால நம் மூலமாக நம்மளை தேவன் எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாக அநேகர் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் வந்து ஒரு சேனலாக தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுகிறோம். இந்த மாதிரியான நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் நமக்கு இருக்குது. ஸோ தேவனுடைய சித்தம் நமக்குள்ளே நிறைவேறுது இல்லையா? காட்ஸ் பர்பஸ், அந்த வில் நமக்குள்ளே நிறைவேறும்போது அந்த இடத்துல உண்மையாக தேவன் மகிமைப்படுறார். நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படுறார். தேவன் நம் மூலமாக மகிமைப்பட்டால் அவர் நம்மையும் மகிமைப்படுத்துவார். ஆமே, கண்டிப்பாக பாஸ்டர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்ன வியூவர்ஸ், காட்ஸ் வில் வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். இது வரைக்கும் நீங்கள் காட்ஸோட வில் உங்கள் லைஃப்பில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா உடனே உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, போயிட்டு முழங்கால் படி எடுத்து கர்த்தர்களை நீங்கள் கேளுங்க, பரிசுத்த ஆவியான கீழே அதுக்கு உதவி கேளுங்க. கண்டிப்பாக காட்ஸோட வில் என்னன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். கர்த்தரோட சித்தத்தில் நீங்கள் நடங்க. ஓகே பாஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்ஸ் வில்லை பற்றி டெஃபினேஷன் கேட்கும் போது காட்ஸ் வில் வந்து 3 இதுவாக இருக்க சொன்னீங்க. ஃபஸ்ட் இப்போ வந்து அது வந்து பர்சனல் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோனா நம்ம பேசணும். ஆஸ் அ சர்ச்சாக காட்ஸோட வில் அவரோட சபையில் எப்படி ஒர்க் ஆகுது? சபை